பொட்டேட்டோ பால் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் பெட் கிராம்ஸில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் இல்லாட்டி ஹாட் பப்ரிக்கா பவுட்ரு, மெழுகுத்தூள் கொஞ்சம், உப்பு போட்டு கலந்து வச்சுங்க. 2 முட்டை அடித்து வச்சுங்க. மொசரல்லா சீஸ் நான் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் மல்லிக்கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 பொருள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுங்க. 170 டிகிரி வச்சு எண்ணெயை நான் ரெடி பண்ணிட்டேன். சூடாகிட்டுருக்கு. குக்கரில் போட்டு ஒரு 45 நிமிஷம் எல்லாம் அவிச்சிங்க. மொத்தம் 45 நிமிஷம் உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு குக்கரில் வந்து 45 நிமிஷம் வேக விட்டு எடுத்துருங்க. 45 நிமிஷத்துக்கு மேலே போட்டிங்கன்னா கொலன்னு எல்லாமே போய்டும். அதை 45 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 40 நிமிஷம் அதோட குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு தோலை உரித்து ஃபுல்லாக சூடு இல்லாமல் ஆற விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் மாதிரி தண்ணி விட்ட மாதிரி போய்டும். அதனால் கொஞ்சம் சூடு இருக்கும் போது போட்டு லைட்டாக சூடு இருக்கும் போது போட்டு நசிச்சு விட்டுங்க. இந்த அளவுக்கு நசிச்சு விட்டுங்க. ஆவி பறக்குது வரேன். இந்த அளவு கொஞ்சம் சூடாக இருக்கும்போது வந்து கொஞ்சம் என்ன பண்ணுன்னா மொசரல்லா சீஸ் துருவி வச்சுருக்கோம். மொசரல்லா சீஸை கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. அதில் ரொம்ப ஆட் பண்ணாததில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்லிக்கீரை, கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பரும் போடலாம், ஒயிட் பெப்பரும் போடலாம். எது வேணுமோ அதை போட்டுங்க. அதாவது உங்களுக்கு காரமாக வேணுன்னா கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ போட்டுங்க. நான் மீடியமாக போட்டுக்கிறேன். கலந்து போட்டுருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. இப்போ என்ன செய்யுங்க, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் ஐஸ் உரையிற இடத்துல வைக்கப்படாது, நார்மலான இடத்துல, ஐஸ் உரையிற இல்லாத இடத்துல நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அப்போ வந்து இந்த ரொம்ப கொலன்னு இருக்கிறத கொஞ்சம் அப்படியே டைட் ஆகும். ரொம்ப கொலன்னு இருந்துச்சுன்னா பால் உருட்ட முடியாது. இதில் வந்து கொஞ்சம் மைதா கூட ஆட் பண்ணலாம். மைதா இல்லாட்டி பெட் கிரம்ஸ் அதை கூட ஆட் பண்ணால் கொஞ்சம் டைட் வரும். நான் ஆட் பண்ணல, தேவையான நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் ஒரு 5-10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை எடுத்து கொஞ்சம் மொசரல்லா சீஸ் உள்ளே வச்சுங்க. மொசரல்லா சீஸ் வைக்கலாம். சிக்கன் 65 மாதிரி பொரித்து சின்னதாக பீஸாக சிக்கன் மசாலாலாம் போட்டு கலந்து அதை பொரித்து கூட உள்ள அந்த மொசரல்லா சீஸோடு அந்த சிக்கனை உள்ளே வச்சு இதே போல் சுற்றி இதே போல் ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதே போல் ரவுண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதே போல் எல்லாத்தையும் ரவுண்டு பண்ணுங்கள். நான் மொசரல்லா சீஸ் உள்ளே வச்சுருக்கேன். உங்களுக்கு இது சிக்கன் பொரிச்சு கூட உள்ளே வைக்கலாம். மொசரல்லா சீஸோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா பாலையும் பிடிச்சி வச்சு இப்போ இதே மாதிரி பால் பண்ணியாச்சு. மொத்தம் அந்த மொசரல்லா சீஸ் இருக்கிற அளவுக்கு உள்ள மொசரல்லா வச்சு பால் ரெடி பண்ணிட்டேன். பால் ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் பால் போட்டு வச்சாச்சு. இப்போ மேலே கோட்டிங் பண்ணுவோம். முட்டை, பெட் கிராம்ஸ். இந்த பெட் கிராம்ஸில் வந்து கொஞ்சம் பப்ரிக்கா பவுடர், பிளாக் பெப்பர், சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பப்ரிக்கா பவுடர் இல்லைன்னா மிளகாத்தூள், மெழுகுத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு முட்டையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா உதறி விட்டு அப்படியே பெட் கிராம்ஸில் போட்டு ஒரு அமுக்கி ரொம்ப அமுக்கக்கூடாது. சரி, பிதுக்கிட்டு வந்துடும். அதனால் அமுக்காமல் லைட்டாக மேலாக அப்படி போட்டு ஊட்டி விட்டு மேலே அள்ளி போட்டு முக்கி விட்டு ஃபுல்லாக முங்கி எல்லா மேலேயும் படுற மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக படுற மாதிரி பெட் கிராம்ஸ் இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுங்க. ஓகே, இது தயாராக இருக்குது. நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஆல்ரெடி எண்ணெயை சூடு பண்ணிட்டேன். மிஷினில் பொரிக்கிறதுனால 170 டிகிரியில் வச்சுருக்கேன். 170 டிகிரி வச்சு ஆல்ரெடி எண்ணெய் சூடாக இருக்குது. எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிடாமல் கரெக்டாக
இல்லை எண்ணெயில் ஃபுல்லாக முழு போட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துருங்க. மேலே லைட்டாக செவந்த மாதிரி வரும், அதில் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு ஓடிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் தான் இருக்கும். நான் எடுத்துட்டேன், அதுக்கெல்லாம் ஒன்று பிரிஞ்சிருச்சு. அதனால் ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. இப்போ டிஷ்யூ பேப்பர் ஒன்று வச்சுங்க. டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுருக்கேன். எண்ணெய் அடியில் உள்ள எண்ணெயை கொஞ்சம் உறிஞ்சி எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு.